வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியில். இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, தேனி மாவட்டத்தில் உத்தப்பமாலயம் பகுதிகளில் கல்குவாரிகள் முறைகேடாக நடக்குது, கனிம வளக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் சதீஷ்குமார் என்பவர் முறையாக அவர்களுக்கு மனு கொடுத்து அரசாங்க அதிகாரிகளை தடுத்து நிப்பாட்டுங்க, கனிம வளக்குள்ள அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தவரை சமாதானம் பேசுகிறோம்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சமூக ஆர்வலருக்கு இந்த மாதிரி கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய கடமை. இப்போ அவர் இறந்து போயிட்டார் சதீஷ்குமார். அவருடைய குடும்பத்தை யார் பார்ப்பா? அவருடைய பிள்ளை குட்டியை யார் பார்ப்பா? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து நிற்கிற ஒரு சமூக ஆர்வலரை அநியாயமாக தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தானே சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்புன்னு ஒன்று கிடைக்கும். அவர் தான் முறையாக மனு கொடுத்து இந்த மாதிரி அநியாய அக்கறம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தா அவருக்கு நீங்கள் முறையாக பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை நடந்திருக்குமா? இந்த கொலையை பண்ண சட்டவிரோதமாக மணல் கொள்ளையாடுற, கனிமூல கொள்ளையடிக்கிற இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் கடுமையான தண்டனை பண்ணணும்ல. இப்போ போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டானுன்னா உடனே அவனை ஷூட்டிங் ஆர்டரில் சுட்டு கொள்றீங்க. சமூக ஆர்வலர் இது வரைக்கும் எத்தனை பேர் கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு இதே மாதிரி சுட்டு கொள்ளணும்ல. சுட்டு கொண்டிருந்தீங்கன்னா அடுத்து எவனோ சமூக ஆர்வலர் மேலே கை வைப்பானா? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு சமூக ஆர்வலர் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கணும்ன்றத ஆபத்து வர்றது தெரிஞ்சும்ன்றதான் சமூக ஆர்வலராக வர்றாங்க. சமூக ஆர்வலராக வர்றவங்க ஆபத்து நமக்கு இருக்குது, நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சமூக வேலையை செய்ய வர்றாங்க. அந்த மாதிரி சமூக சேவை செய்கிற தோழர்களுக்கு அரசு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? என்னங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்தா தாங்க சமூக ஆர்வலர் பாதுகாப்பாக இருப்பாங்க. நடவடிக்கை எடுப்பார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சதீஷ்குமார் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து மனம் உடைந்து நொந்து போய் தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சமூக ஆர்வலருக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பை கொடுங்கய்யா. ஏன் இந்த அநியாயம் பண்ணுறீங்க? கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவன் ஊருக்குள்ள நல்லா நடமாடிக்கிறான். ஆனால் இங்கே மண்ணுக்குள்ளே நடக்குது, அங்கே கனிமூலக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி போராடுற சமூக ஆர்வலர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? சமூக விரோதிகளால் உயிர் போகுது. ஆகையினால் தமிழ்நாடு அரசு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த விரோதிகள் மீது சட்ட விரோதமாக இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கண்டிப்பாக கொடுக்கணும். இவங்களை எங்கன்ற சுட்டு கொள்ளுங்கய்யா. அப்போ தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, சமூக ஆர்வலரும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்ப்போம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்.